விலையுயர்ந்த இரு சக்கர வாகனங்களை திருடும் சிசிடிவி காட்சிகள் தூத்துக்குடியில் பரபரப்பு. தாமிரபரணி ஆற்றில் திருவைகுண்டம் அணைக்கட்டில் தண்ணீர் பச்சை நிறமாக மாறிய விவகாரம். மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு. விலையுயர்ந்த இரு சக்கர வாகனங்களை திருடும் சிசிடிவி காட்சிகள் தூத்துக்குடியில் பரபரப்பு. தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் விலை உயர்ந்த இரு சக்கர வாகனங்களான R15, புல்லட், KTM போன்ற இரு சக்கர வாகனங்களை ஒரு கும்பல் திருடி செல்வது வாடிக்கையாக உள்ளது. மாநகரின் பல்வேறு பகுதிகளில் பட்ட பகலிலேயே இரு சக்கர வாகனத்தில் 3 பேர் கொண்ட கும்பல் வந்து இரு சக்கர வாகனத்தை திருடி செல்லும் சம்பவம் தொடர் கதையாகி வருகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் அச்சமடைந்து உள்ளனர். தூத்துக்குடி மினி சகாயபுரத்தை சேர்ந்த ஜெஃப்ரின் என்ற இளைஞர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரை பூங்கா அருகே தனது விலை உயர்ந்த R15 இரு சக்கர வாகனத்தை வெளியே நிறுத்திவிட்டு உள்ளே விளையாட சென்றுள்ளார். பின்னர் அரை மணி நேரம் கழித்து வந்து பார்த்தபோது அவரது வண்டி காணாமல் போயிருப்பது தெரிய வந்தது. அருகே இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை கொண்டு பார்த்தபோது 3 பேர் கொண்ட கும்பல் இரு சக்கர வாகனத்தை லாக்கை உடைத்து சர்வ சாதாரணமாக எவ்வித பயமும் இல்லாமல் திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகி உள்ளது. மாலை வேளையில் பொதுமக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ளது. மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இல்லம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் இல்லம் ஆகியவை அருகே இருக்கும் இந்த பகுதியில் இரு சக்கர வாகனத்தை இந்த கும்பல் திருடி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட ஜெஃப்ரின் வடபாகம் காவல்துறையில் தனது இரு சக்கர வாகனம் திருடு போனது குறித்து சிசிடிவி காட்சிகளுடன் புகார் அளித்துள்ளார். ஆனால் காவல்துறை இதுவரை அவரது வாகனத்தை கண்டுபிடித்து தர எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட நபர் குற்றம் சாட்டினார். மேலும் ஜெஃப்ரின் வசிக்கும் மினி சகாயபுரம் பகுதியில் கடந்த சில நாட்களாக இதே போன்று விலையுயர்ந்த 4 இரு சக்கர வாகனங்கள் காணாமல் போயுள்ளது என அவர் தெரிவித்தார். இதையும் காவல்துறையினர் கண்டுபிடித்து தர எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறினார். தூத்துக்குடி மாநகரில் நடைபெற்று வரும் இந்த இரு சக்கர வாகன திருட்டு காரணமாக பொதுமக்கள் தங்கள் இரு சக்கர வாகனத்தை வீட்டின் வெளியே நிறுத்துவதற்கு அச்சமடைந்துள்ளனர். இந்த இரு சக்கர வாகன திருட்டு கும்பலை காவல்துறையினர் உடனடியாக பிடித்து தங்களது வாகனத்தை மீட்டு தர வேண்டுமென பாதிக்கப்பட்ட நபர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாமிரபரணி ஆற்றில் திருவைகுண்டம் அணைக்கட்டில் தண்ணீர் பச்சை நிறமாக மாறிய விவகாரம். மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு. தாமிரபரணி ஆறு பொதிகை மலையில் தோன்றி புன்னக்காயல் கடலில் கலக்கிறது. இந்த தாமிரபரணி ஆறு வற்றாத ஜீவநதி. நெல்லை மாவட்டத்தில் 40,000 ஏக்கரும் தூத்துக்குடி மாவட்டத்தில் 46,000 ஏக்கரும் விவசாய நிலங்கள் இந்த தாமிரபரணி நதி மூலம் பாசன வசதி பெற்று வருகிறது. இந்த தாமிரபரணி ஆற்றில் திருவைகுண்டம் அணைக்கட்டு பகுதியில் இருந்து ஆழ்துளை கிணறுகள் மூலம் சாத்தான்குளம், திருச்செந்தூர், உடன்குடி கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள 500க்கும் மேற்பட்ட குக்கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் கடந்த ஒரு வார காலத்திற்கும் மேலாக தாமிரபரணி ஆற்றின் கடைசி தடுப்பணையாக திருவைகுண்டம் அணைக்கட்டு பகுதியில் ஆற்று தண்ணீர் பச்சை நிறத்தில் காட்சியளிக்கிறது. மேலும் இங்கு ஆழ்துளை கிணறுகள் மூலம் தண்ணீர் வழங்கப்படும் சாத்தான்குளம் பகுதி மற்றும் திருவைகுண்டம் பேரூராட்சி பகுதிகளிலும் குடிநீர் பச்சை நிறத்தில் தண்ணீர் வருவதால் குடிநீருக்கு பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் தண்ணீர் துர்நாற்றம் வீசுவதால் குடிநீருக்கு பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த தண்ணீரில் ஏதும் ரசாயனங்கள் கலந்துள்ளதா அல்லது சாக்கடை அதிக அளவு கலப்பதாக இதுபோல் நிறம் மாறியுள்ளதா என்ற விபரத்தை உடனே பார்வையிட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து நீர்வளத்துறை அதிகாரிகள் நீரினை சேகரித்து ஆய்விற்காக கொண்டு சென்றுள்ளனர். இந்த நிலையில் அணைக்கட்டில் நிறம் மாறிய தண்ணீரை பார்வையிடுவதற்காக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி நேரில் வருகை தந்தார். அவர் அணைக்கட்டில் உள்ள வடகால் பகுதியில் நின்று ஆய்வு செய்தார். அதைத் தொடர்ந்து அணைக்கட்டுக்குள் இறங்கி ஆற்று நீர் நிறம் மாறியது குறித்து நீர்வளத்துறை அதிகாரிகளிடமும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடமும் கேட்டறிந்தார். அதிகாரிகள் நீரினை சோதனைக்கு உட்படுத்தி உள்ளதாகவும் அடுத்த வாரம் அதற்காக அறிக்கை வரும் என்றும் தெரிவித்தனர். மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிக அளவில் வெயில் வாட்டி வதைத்து வருவதால் திருவைகுண்டம் அணைக்கட்டில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு வழங்கப்படும் குடிநீர் குறித்த விவரங்களையும் கேட்டறிந்தார்.
குடிநீர் வழங்குவதற்காக திருவைகுண்டம் அணைக்கட்டில் இருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது என்ற விபரத்தை அதிகாரிகள் தெரிவித்தனர். உப்பு உற்பத்தி பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் தூத்துக்குடியில் உப்பு விலை திடீரென உயர்ந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தற்போது வெயிலின் தாக்கம் அதிகரித்து இருப்பதால் உப்பு உற்பத்தி பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகின்றன. அதே வேளையில் தூத்துக்குடியில் உப்பு விலை திடீரென உயர்ந்துள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் டன் ரூபாய் 2000க்கு விற்பனையான பழைய உப்பின் விலை தற்போது தரத்துக்கு ஏற்ப ஒரு டன் ரூபாய் 4000 வரையிலும் விற்பனையாகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பெருமழையால் தாமிரபரணியில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக ஏரல், ஆறுமுக நேரி மற்றும் உப்பளங்களில் வெள்ளம் புகுந்தது. அங்கு சேமித்து வைக்கப்பட்டிருந்த பல ஆயிரம் கிலோ உப்பு வெள்ளத்தால் நாசமானது. மேலும் தூத்துக்குடியில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் உப்பு அளவு வெகுவாக குறைந்துவிட்டது. வரத்து குறைந்ததால் உப்பு விலை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. புதிதாக உற்பத்தியாகி வரும் உப்பு ஒரு டன் 1500 முதல் ரூபாய் 2000 வரை விற்பனையாகிறது. உப்பு விலை உயர்ந்து காணப்படுவதால் தூத்துக்குடியில் இருந்து உப்பு இறக்குமதி செய்த கேரளா, கர்நாடகா போன்ற பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் தற்போது குஜராத்தில் இருந்து உப்பு இறக்குமதி செய்ய தொடங்கியுள்ளனர். இதனால் தூத்துக்குடி உப்பு உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்பட்டு உள்ளனர்.